இது பண பிரச்சனை அல்ல, நம் இன பிரச்சனை. இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைத்து எரியும் தடந்தோர்கள் உண்டென்று சொல்லும் திராவிட மாடல் ஆட்சி இது. இது பண பிரச்சனை அல்ல, நம் இன பிரச்சனை. நாம் தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைத்து எரியும் தடந்தோர்கள் உண்டென்று சொல்லும் திராவிட மாடல் ஆட்சி இது. மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசின் திட்டத்தை ஏற்க மறுக்கக்கூடிய வகையில், மாணவர் எண்ணத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையே செயல்பாட்டில் இருக்கும். பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், ஏன் அனைத்து கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து அனைத்து கட்சிகளும் இங்கே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கையை குறித்து மத்திய அரசிடமிருந்து, ஒன்றிய அரசிடமிருந்து கடிதம் வந்ததாகவும், அந்த கடிதத்திற்கு விளக்கம் தந்த போது அதில் ஒரு தவறான கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய நிலையில இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தயவுசெய்து எந்த சந்தேகப்பட வேண்டாம், அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் இதை ஏற்றுக்கொள்ள மட்டும் என்றுதான் அவர்களுக்கு நாங்கள் விளக்கம் தந்திருக்கிறோம். இன்னும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஏனென்றால் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். இன்று